மிதுன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. மிதுன ராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பேர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும். இந்த பலன்கள பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா, உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குதுங்க. வாழ்க்கைய மாத்தப் போற இன்றைய மிதுன ராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே! உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை கொண்டு வரப்போகுதுங்க. ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு இரவுல உங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. ரொம்ப நாளா பல வருஷமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருப்பீங்க. அந்த நீண்ட நாள் ஆசை, கனவு எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி நிறைவேறப் போகுது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதனால தான் இந்த பதிவ முழுசா கவனமா கேளுங்கன்னு சொல்றேன். ஏன்னா 3 முக்கியமான ரகசியங்கள நீங்க யாருகிட்டயும் எந்த சூழ்நிலையிலும் சொல்லவே கூடாதுங்க. அப்படி மீறி சொன்னீங்கன்னா வரப்போற பெரிய யோகம் அப்படியே கை நழுவி போயிடும். அத பத்தி விலாவாரியா நம்ம இப்ப பேசப் போறோம். மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் கடந்த சில வருஷமாவே ரொம்ப பெரிய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டீங்க. ராத்திரியில தூக்கம் இல்லாம தலையணை நனையிற அளவுக்கு தலையில தனிமையில அழுது புலம்பியிருப்பீங்க. நம்ம உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கலையே, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஒரு இருட்டுல இருக்குன்னு அடிக்கடி உங்க குலதெய்வத்துக்கிட்ட கேட்டிருப்பீங்க. சொந்தக்காரங்க மத்தியில, நண்பர்கள் மத்தியில ரொம்பவே அவமானப்பட்டிருப்பீங்க. காசு பண விஷயத்துல பல இடங்கள்ல நம்பி ஏமாந்துருப்பீங்க. நீங்க ரொம்ப சுத்தமா மனசார நல்லது செஞ்சாலும் அது கடைசியில உங்களுக்கு கெட்டதாவே முடிஞ்சிருக்கும். உங்கள நம்ப வச்சு முதுகுல குத்துனவங்க தான் உங்கள சுத்தி அதிகம்ங்க. முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வராதா? நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரமாட்டோமான்னு ஏங்கி தவிச்ச மிதுன ராசி அன்பர்களுக்கு, அந்த கடவுள் கொடுக்க போற ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு இப்ப ரொம்பவே சாதகமா மாறிட்டு வருதுங்க. குறிப்பா சொல்லப்போனா உங்க ராசிக்கு வரக்கூடிய யோகங்கள் எல்லாமே ரொம்ப வலிமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில சில நாட்கள் தான் அவங்களோட தலையெழுத்தையே மாத்தி எழுதும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நாள் தான் உங்களுக்கு வரப்போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், ஒரு அவமானம், வலி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பலனை அனுபவிக்க போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்கும். அது ஒரு நல்ல கல்யாணமா இருக்கலாம், சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்கிற கனவா இருக்கலாம், இல்ல 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், இல்லைன்னா கழுத்து நெரிக்கிற கடனே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையா இருக்கலாம். அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க. இது நடக்குமா நடக்காதுன்னு இனிமே நீங்க சந்தேகமே பட வேண்டாம். கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா உங்கள சுத்தி இருக்கிற கண் திஷ்டியும் மத்தவங்களோட பொறாமையும் உங்கள விடாம நிழல் மாதிரி துரத்திட்டு வருதுங்க. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து மனசார சந்தோஷப்படுறவங்கள விட நீங்க எப்ப மறுபடியும் கீழ விழுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறவங்க தான் உங்க சொந்த பந்தத்திலேயே அதிகம். அதனால தான் அந்த 3 ரகசியங்கள உசிரே போனாலும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் அடிச்சு சொல்றேன். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரப்போற பண வரவு பத்தியோ, இல்ல உங்க பொருளாதார முன்னேற்றம் பத்தியோ எந்த ஒரு மனுஷங்க கிட்டயும் வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து பணம் வரப்போகுது, நான் இந்த மாதிரி ஒரு புதிய தொழில் தொடங்க போறேன், இல்ல இடம் வாங்க போறேன்னு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே யாருகிட்டயும் சொல்லி பெருமைப்பட்டுக்காதீங்க. உங்க வாயாலேயே நீங்க சொல்ற அந்த வார்த்தை மத்தவங்களோட பொறாம பார்வையால அப்படியே தடைபட்டு நின்னு போயிடுங்க. நீங்க எப்போ உங்க கஷ்டத்த மத்தவங்க கிட்ட சொல்லி அழுதீங்களோ, அப்பவே பாதி பேர் உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப நீங்க திடீர்னு மேல வரும்போது அவங்களால அத கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அதனால உங்க பணவரவு, உங்களுக்கான அதிர்ஷ்டம், அடுத்தடுத்து நீங்க செய்ய போற முதலீடு இது எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. எல்லாம் சுபமா முடிஞ்சதுக்கு அப்புறம், நீங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுதானே மத்தவங்களுக்கு தெரியட்டுங்க. அதுவரைக்கும் ரொம்ப அமைதியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப சாதாரணமா இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற அந்த மாபெரும் வெற்றிக்கு நீங்க கடைபிடிக்க போற இந்த அமைதி தான் ரொம்ப பெரிய மூலதனமா இருக்க போகுது. 2வது முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள, குறிப்பா உங்க கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற ரொம்ப அந்தரங்கமான நல்ல விஷயங்களையோ, இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகளையோ வெளியில இருக்கிற 3வது மனுஷங்க கிட்ட போய் சொல்லவே சொல்லாதீங்க. கொஞ்ச நாளா உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். ஆனா இப்ப கிரக நிலைய மாறும்போது
உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் வரப்போகுது. குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள் தடபுடலா நடக்க போகுதுங்க. இத கொண்டு போய் அக்கத்து பக்கத்து வீட்லயோ, இல்ல ரொம்ப நெருக்கமான நண்பர்களுக்குன்னு நெனச்சுக்கிட்டயோ யார்கிட்டயும் கொட்டி தீக்காதீங்க. அவங்க உங்கள பிரிக்க தான் பார்ப்பாங்களே தவிர, எப்பவும் சேர்த்து வைக்க நினைக்க மாட்டாங்க. உங்க குடும்பத்துல கிடைக்கிற அந்த நிம்மதியான சந்தோஷத்த நீங்க மட்டுமே கொண்டாடுங்க. வெளியாளுங்க பார்வை உங்க குடும்பத்து மேல பட்டாலே, அவங்க ஏதோ ஒரு குழப்பம் வந்து நிம்மதி போயிடும்ங்க. இது மிதுன ராசிக்காரங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 3வது ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆன்மீக பலம் மற்றும் குலதெய்வ வழிபாடு பத்தின ரகசியம். நீங்க மனமுருகி எந்த தெய்வத்த கும்பிடுறீங்க, என்ன பரிகாரம் பண்றீங்க, இல்ல எந்த கோயிலுக்கு போறீங்க அப்படிங்கிற விஷயத்த யாருகிட்டயும் சொல்லவே கூடாது. சில பேர் ஆர்வ கோளாறால நான் இந்த சாமிக்கு மாலை போட்டிருக்கேன், இந்த விரதம் இருக்கேன்னு ஊரெல்லாம் தம்மட்ட அடிப்பாங்க. ஆனா நீங்க அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய பிரார்த்தனைகளை உள்ளுக்குள்ளேயே ரொம்ப ரகசியமா இறைவனுக்கும் உங்களுக்குமான ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்கணும். அப்பதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில முழுமையான பலனை கொடுக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த ரகசியமான வழிபாடு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் அவ்வளவு விசேஷம்னு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. கிரகங்களோட சஞ்சாரம் உங்க ராசிக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற இடத்துல நகருதுங்க. குறிப்பா தொழில்ல, வேலையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை தேடி வரப்போகுது. வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற நிலைமை கூட வரலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மூளை முடுக்கில் கிடந்த பொருட்கள் எல்லாம் விறுவிறுன்னு விற்று தீரப்போகுதுங்க. புதுசாக வாடிக்கையாளர்கள் வருவாங்க. லாபம் பல மடங்காக பெருகும். தொட்டதெல்லாம் பொண்ணாகிற நேரம் இது. இது வரைக்கும் உடம்புல இருந்த தீராத நோய்கள், மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே பனி விலகிற மாதிரி விலக போகுது. ஒரு சிலருக்கு முதுகு வலி, மூட்டு வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஆரோக்கிய குறைபாடும் உங்களை நெருங்க விடாம கிரகங்கள் உங்களை பாதுகாக்கும். உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க. எதிரிகள் தொல்லை இனிமே உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. காலையில எழுந்த உடனே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உங்க மனசுக்குள்ள வரும். நம்ம வாழ்க்கை நல்லபடியா மாறிட்டு இருக்குங்கிறத அந்த நம்பிக்கை உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ, ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்குங்க. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த ஒரு முக்கியமான விஷயம், அது கல்யாணமா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, அதுக்கான முதல் படி இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து ஆரம்பம் போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க இப்போ உங்களை தேடி வந்து பேச போறாங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை சமுதாயத்துல பல மடங்கு உயரப் போகுது. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நான் முதல்ல சொன்ன அந்த 3 ரகசியங்களை மட்டும் உங்க மனசுக்குள்ள ஆழமா பூட்டி வச்சுக்கோங்க. பொறுமை ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு வரப்போற பணத்தை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி முதலீடு பண்ணணும்னு இப்பவே ஒரு தெளிவான திட்டத்தை மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க நீங்க பொதுவாகவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களால சும்மா இருக்க முடியாது. ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு நாதி இருக்காது. அந்த நிலைமை இனிமே அடியோடு மாறப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செஞ்ச அந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அதிர்ஷ்ட மழையா உங்க மேல பொழிய போகுதுங்க. உங்களை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்ச சொந்த பந்தம் எல்லாம் இப்போ உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. ஆனா நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள உதாசனப்படுத்தாதீங்க. வந்தவங்களை அன்பா அரவணைச்சுக்கோங்க. அதுதான் உங்க ராசிக்கு ஒரு தனி அழகு கொடுக்கும். இந்த காலகட்டத்துல உங்க ஜாதகத்துல யோகக்கார கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவான இடத்துல போய் அமர போறாங்க. இதனால நீங்க நினைச்சு கூட பார்க்காத வகையில திடீர் பண வரவு கண்டிப்பா உண்டு. பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்தாலோ, இல்ல வழக்கு விவகாரங்கள்னு அலைஞ்சிட்டு இருந்தாலோ, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு உங்க கைக்கு அந்த சொத்து வந்து சேரும். கொடுத்த பணம் திரும்ப வராம ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கும். அந்த பணம் கூட இப்ப தானா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இது எல்லாம் வச்சு உங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருந்த பெரிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மொத்தமா அடைஞ்சு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. இரவு நேரத்துல எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியான தூக்கம் உங்க கண்களை தழுவ போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி உங்களுக்கு ரொம்ப பெரிய கவலை இருந்துட்டே இருந்திருக்குங்க. அவங்க படிப்பு, வேலை, கல்யாணம்னு பல விஷயங்களை நினைச்சு நீங்க குழம்பி போயிருந்திருப்பீங்க. அந்த குழப்பம் எல்லாம் இனிமே தேவையில்லை. உங்க வாரிசுகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய போகுது. அவங்க மூலமா உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய மரியாதையும் நல்ல அங்கீகாரமும் கிடைக்க போகுது. உங்க பேரை அவங்க காப்பாத்துவாங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு அதற்கான அனுமதிக்காகவோ, இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காகவோ காத்துட்டு இருக்கிற மிதுனராசி அன்பர்களுக்கு அந்த நல்ல செய்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி வரப்போகுதுங்க. உங்க பயணத்தடைகள் எல்லாம் விலகி உங்க ஆசை நிறைவேறதற்கான பாதைகள் ரொம்ப பிரகாசமா திறக்க போகுது. இந்த தொழில நீங்க எடுக்க போற சில துணிச்சலான முடிவுகள் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது. இதுவரைக்கும் யார் பேச்சையோ கேட்டு உங்களை நீங்க குறைச்சு மதிப்பிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த தயக்கம் வேண்டாம். உங்க திறமை மேல முழு நம்பிக்கை வைங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு பொற்காலம் இது. விவசாயம் பண்றவங்களுக்கு அமோகமான விளைச்சலும் நல்ல லாபமும் கிடைக்க போகுது. கலைத்துறையில இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். அது உங்க வாழ்க்கையே மாத்தி அமைக்கும். பெண்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட நகை, பட்டு புடவை, இல்லை
வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ போறீங்க. உங்க முகத்துல அந்த பழைய சிரிப்பு ஒரு பெரிய பிரகாசத்தோட திரும்ப வரப்போகுதுங்க. மிதுன ராசி இளைஞர்களுக்கும் கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ரொம்ப நாளா நல்ல வரன்னு பார்த்தாலே எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. இனிமே அந்த கவலை கொஞ்சம் கூட வேண்டாமுங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிரனோட பார்வை ரொம்ப சிறப்பா விழப்போகுது. அதனால உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உசுருக்கு உசுரா அன்பா பார்த்துக்கிற ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பா அமைவாங்க. காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட சம்மதம் சுலபமாக கிடைச்சி கல்யாண பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக முடியும். எப்பாவது பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் இப்போ உங்கள் நல்ல நிலைமையை பார்த்துட்டு உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் படிப்புக்கு ஒரு பிரம்மாண்டமான முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் ஞாபகம் மறதி கவன சிதறல்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இனிமேல் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆர்வமாக படிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மார்க், நீங்கள் ஆசைப்பட்ட பெரிய காலேஜில் சீட்டு, இதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற மிதுனராசி இளைய சமுதாயத்துக்கு இது ரொம்பவே ஒரு பொன்னான வாய்ப்பு. அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நல்ல செய்தி தேடி வர்றதுக்கான அத்தனை கிரக அமைப்புகளும் இப்போ 100% சாதகமாக இருக்குதுங்க. உங்கள் ராத்திரி பகலான கடின உழைப்புக்கு ஏற்ற முழு பலன் இப்போ உங்களுக்கு கிடைச்சே தீரும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? இது வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை எந்த திசையில் போகுமோன்னு எப்பவும் ஒரு பதட்டம் உங்கள் முகத்தில் தெரிஞ்சுட்டே இருந்திருக்குங்க. ஆனால் இனிமேல் அந்த பயம் பதட்டம் எல்லாமே உங்களை வீட்டு காத்துல பறந்து போயிட போகுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம், ஒரு புது தன்னம்பிக்கை ஆழமா பிறக்க போகுது. இப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை உங்க முன்னாடி வந்து நின்னாலும் அது ரொம்ப அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிற பக்குவம் உங்களுக்கு வரப்போகுது. உங்களை யாருக்காவது பிடிக்கலைன்னா, இல்லை உங்களை பத்தி யாராவது தப்பா பேசினா அவங்கள பத்தி நினைச்சு இனிமே நீங்க ஒரு செகண்ட் கூட கவலைப்பட மாட்டீங்க. உங்க பாதையில உங்க இலக்கை நோக்கி ரொம்ப வேகமா கம்பீரமா முன்னேறி போக போறீங்க. பண வரவு ரொம்ப தாராளமா இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா அதை எப்படி பத்திரமா செலவு பண்றதுங்கிறதுல தான் உங்க கெட்டிக்காரித்தனமே அடங்கி இருக்குதுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றவங்களை ஈர்க்கணும்னு சொல்லிட்டு தேவையான பொருட்களை வாங்காதீங்க. உங்களுக்கு வர்ற பணத்தை தங்கம் மேலேயோ இல்லை நிலம் வீடுன்னு அசையா சொத்துகள் மேலேயோ உடனே முதலீடு பண்றது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம்ங்க. யாருக்காவது இறக்கப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை ரொம்ப நம்பி பெரிய தொகையை கடனா தூக்கி கொடுக்கறதோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக கூடாது. உங்க நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட இருந்து காரியம் சாதிக்க சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அவங்க விரிக்கிற வழியில தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு அடியும் அளந்து நிதானமா வச்சீங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம நிரந்தரமா நிலைச்சு நிற்கும். மிதுனராசி அன்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா உங்க கூடவே இருந்து உங்க தட்டிலே சாப்பிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ண சில துரோகிகளை இனி வரக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுதுங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்ச உடனே நீங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா அவங்கள நீங்க அவ்வளவு தூரம் கண்மூடித்தனமா நம்பி இருப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சிருப்பீங்க. ஆனா கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா வலிமையா இருக்கிறதால அவங்க போடுற திட்டம் எல்லாமே அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. அவங்கள பழி வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்க குலதெய்வம் அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டுங்க. நீங்க எப்பவும் போல உங்க வேலையை மட்டும் அமைதியா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. இந்த துரோகிகளை பத்தி நினைச்சு உங்க பொன்னான நேரத்தை இனிமே வீணாக்காதீங்க. குறிப்பா மிதுனராசி பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணுங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் உங்களை யாராவது குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் என்னதான் மாடா உழைச்சாலும் குடும்பத்துக்காக உசிரியே கொடுத்தாலும் அதுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்காது. இவன் என்ன பெருசாக செஞ்சுட்டான்னு உங்களை ரொம்ப ஈஸியாக எடை போட்டுடுவாங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போது. உங்கள் கணவர் வீட்டார் மத்தியில், சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கான மரியாதை பல மடங்கு உயருங்க. உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் ஒரு தனி மதிப்பு வரப்போது. நீங்கள் ரொம்ப நாளாக சிறுக சிறுக சேர்த்து வச்சு சேமிப்பை வச்சு உங்கள் கழுத்துக்கு ஒரு சின்ன தங்க நகையாவது வாங்கக்கூடிய யோகம் இப்போ வந்துருச்சு. வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை இடத்துல இருந்து தேவையற்ற அரசியல் தொல்லைகள் எல்லாம் விலகி ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். அடுத்து உங்கள் ஆரோக்கியம் பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசலாம். பல நாளாக உடம்புல ஏதோ ஒரு சோர்வு, ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட மூச்சு வாங்குறது, கைகால் குடைச்சல்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் எத்தனையோ பரிசோதனை செஞ்சு பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வலி இருந்துட்டு இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்களோட முந்தைய சாதகமற்ற சஞ்சாரம் தாங்க. ஆனால் இப்போ உங்கள் உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு தானாக வரப்போகுது. அந்த பழைய நோய்கள் விலகி எல்லாமே பனி மாதிரி எப்படி காணாம போகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே மனசுல ஒரு பெரிய புத்துணர்ச்சி இருக்கும். இருட்டில் இருந்து வெளிச்சத்தில் வந்த மாதிரி ஒரு புது உணர்வு உங்கள் மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் முழுசாக ஆக்கிரமிக்குங்க. இதுக்கெல்லாம் நடுவில் நான் முதல்ல சொன்ன அந்த 3 ரகசியங்களை மட்டும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடக்கூடாது. ஏன்னா மனுஷனோட புத்தி எப்பவுமே கொஞ்சம் சலனப்படக்கூடியதாங்க. ரொம்ப நாள் கழித்து சந்தோஷம் தலைக்கு ஏறும்போது நாம் என்ன பேசுகிறோம்னு நமக்கே சில நேரத்தில் தெரியாமல் போயிடும்.
அந்த மாதிரி ஒரு சின்ன தப்ப கூட நீங்க செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற இந்த அற்புதமான அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப பெரியதுங்க. அது பல வருஷ கண்ணீருக்கு அப்புறம் உங்களுக்கு கடவுளா பார்த்து கொடுக்குற பரிசு. இத பாதுகாக்கணும்னா உங்க நாக்க நீங்க அடக்கி ஆள பழகணும். சுத்தி இருக்கிறவங்க எப்படியாவது உங்க வாய புடுங்க பார்ப்பாங்க. என்ன திடீர்னு இவ்வளவு வசதி, எப்படி இவ்வளவு மாற்றம்னு கொக்கி போடுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஒரு புன்னகைய மட்டும் பதிலா கொடுத்துட்டு, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற மாரி ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடுங்க. மிதுன ராசி உறவுகளே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களோட சமூக அந்தஸ்து எப்படி உயரப்போகுதுன்னு நினைக்கும்போதே ரொம்ப சிலிர்ப்பா இருக்குதுங்க. இதுவரைக்கும் உங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்க, எந்த ஒரு விசேஷத்துக்கும் உங்கள கூப்பிடாம ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இனிமே உங்கள தேடி வந்து பத்திரிக்கை வச்சு அழைப்பாங்க. சபையில உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கப் போகுது. உங்களுடைய சொல்லுக்கு ஒரு தனி சக்தி வரப்போகுது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது வேத வாக்கு மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பா பஞ்சாயத்து பண்றது, ஊர் பொது காரியங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பெரிய தலைமை பதவி தேடி வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட வலுவான பார்வை தாங்க. அதனால உங்க பொறுப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குது. உங்ககிட்ட ஒருத்தர் உதவி கேட்டு வராங்கன்னா, உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நியாயமா நடந்துக்கோங்க. அந்த தர்மம் உங்கள இன்னும் பல மடங்கு மேல கொண்டு போய் சேர்க்கும். இதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும், இல்ல நிலம் வாங்கி போடணும்னு ரொம்ப காலமா ஒரு கனவு உங்களுக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்திருக்கும். கையில காசு சேரும். ஆனா அத கொண்டு போய் நிலத்துல முதலீடு பண்ணலாம்னு நினைக்கும்போது, ஏதாவது ஒரு செலவு வந்து அந்த காசு அப்படியே கரைஞ்சு போயிருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு நடக்காதுங்க. உங்களுடைய சொந்த வீடு கனவு ரொம்ப சீக்கிரமாவே நனவாக போகுது. வாடகை வீட்ல படுற கஷ்டம், அடிக்கடி வீடு மாத்துறது, அந்த மாதிரி உளைச்சல் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான முடிவு கட்ட போறீங்க. கிரகங்கள் உங்களுக்கு வாசல் கதவை திறந்து விட்டுடுச்சு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அழகான அமைதியான இடத்துல உங்களுக்கான ஒரு சொத்து அமைய போகுது. இதை நினைச்சு நீங்க இப்பவே சந்தோஷப்படலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், பத்திரம் உங்க கைக்கு வந்து பதிவாகிற வரைக்கும் இந்த விஷயத்த 3வது மனுஷங்க கிட்ட மூச்சு விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிலருக்கு தொழில் ரீதியா பல இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு எதிர்பாராத பல நல்ல தொடர்புகள் கிடைக்க போகுது. பெரிய பெரிய மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலமா உங்களுடைய தொழில் இன்னும் பல மடங்கு விரிவடைய போகுது. உங்களுடைய திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வர இது ஒரு அருமையான வாய்ப்பு. உங்க உழைப்பை யாருமே மதிக்கலேன்னு இத்தனை நாளா நீங்க பட்ட கவலைக்கு இனிமே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்க கூட வேலை பார்க்குறவங்க மத்தியில உங்களுக்கான தனி மதிப்பு கூடும். உங்களோட ஆசைகளை மேலதிகாரிகள் ரொம்ப ஆர்வமா கேட்டு செயல்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட அறிவு கூர்மை ரொம்ப சிறப்பா வேலை செய்ய போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா, நீங்க உங்க மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்த குறையும் இல்லாம செய்யணும். அமாவாசை வழிபாடு, முன்னோர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிரத்தையா பண்ணுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் உங்களை இத்தனை கஷ்டத்திலேயே பாதுகாத்து கொண்டு வந்திருக்குது. உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்கள ரொம்ப மரியாதையா, அன்பா நடத்துங்க. உங்க வயிறு குளிர உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காம ஒரு பெரிய கவசம் மாதிரி பாதுகாக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்காக கொண்டு வரப்போற அந்த பொற்காலத்தை முழுமையா அனுபவிக்க உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காம உங்களோட வாழ்க்கையை மட்டும் கவனமா பார்த்துட்டு வந்தாலே போதும். நீங்க தொடாத உச்சமே இல்லைன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களே, தொழில நீங்க இப்ப தொட போற உச்சம் ரொம்ப பெரியது. ஆனா இங்க நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. புதுசா யாராவது வந்து நாங்க உங்க கூட சேர்ந்து தொழில் பண்றோம், கூட்டா வியாபாரம் வச்சுக்கலான்னு ரொம்ப இனிமையா பேசி உங்ககிட்ட வருவாங்க. இதுவரைக்கும் உங்களை எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட பணம் நல்லா புழங்குறத பார்த்துட்டு ஒட்டி உறவாட வருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட உழைப்பிலேயே நீங்க பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். எந்த தெய்வமும் உங்களுக்கு இனிமே தேவையில்லை. யார் தெய்வமும் உங்களுக்கு இனிமே தேவையில்லைங்க. சொந்த காலில் நின்று சாதிக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நெருங்க நெருங்க உங்களுக்கே சில நல்ல அறிகுறிகள் கண்கூட தெரிய ஆரம்பிக்கும். காலையில எழும்போது ஒரு நல்ல சகுனம் கண்ணில் படும். இல்லைன்னா கனவுல உங்க குலதெய்வம் வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஏதோ ஒரு பெரிய சுமையை தலையில இறக்கி வச்ச மாதிரி மனசு அவ்வளோ லேசா இருக்கும். உங்களுக்கே தெரியாம உங்க முகத்துல ஒரு புன்னகை எப்பவும் ஒட்டிட்டு இருக்கும். இந்த நேர்மறையான ஆற்றல் தான் உங்களுக்கான முதல் வெற்றிங்க. இதை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. யார் என்ன எதிர்மறையா வந்து பேசினாலும், உங்களை பயமுறுத்துற மாதிரி ஏதாவது சொன்னாலும் அந்த இடத்துல இருந்து அமைதியா நகர்ந்து போயிடுங்க. உங்க மனசை குப்பை தொட்டியாக்க யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஊருக்குள்ள உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி உங்க நல்ல பேரை கெடுத்தவங்க எல்லாம் இப்ப அவங்க செஞ்ச தப்புக்குரிய பலனை முழுசா அனுபவிக்க போறாங்க. நீங்க எந்த விளக்கமும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். காலம் உங்களுக்கான பதில ரொம்ப சத்தமா சொல்ல போகுது. உங்க மேல விழுந்த வீண்பழி எல்லாம் காத்துல காணாம போயிடும். நீங்க எவ்வளவு சுத்தமானவங்க, உங்க மனசு எவ்வளவு தங்கம்னு இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது. உங்களை தப்பா நினைச்சவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை தானா உருவாகும். ஆனா அந்த இடத்துல நீங்க ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கணும். பழச கிளறிக்கிட்டு அவங்கள வசப்பாடாம அமைதியா மன்னிச்சு விட்டுட்டு உங்க வழியில நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதுதான் உங்க ராசியோட உண்மையான குணமுங்க. ஒரு முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வர வர கொஞ்சம் கூட கர்வம் தலைக்கு ஏறிடக்கூடாது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உங்க பழைய கஷ்டங்களை எப்பவும் மனசுல ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. ஆடம்பரமா வெளியில காட்டிக்கிறத விட ரொம்ப எளிமையா இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க
நீங்க நல்லா வசதியா இருக்கிறத பார்த்து உங்ககிட்ட உதவி கேட்டு நெறைய பேர் வருவாங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய மனசார செய்யுங்க. அதுல தப்பே இல்ல. அது உங்களுக்கு புண்ணியத்த சேர்க்கும். ஆனா உங்கள ஏமாத்தணும்னு நடிச்சுட்டு வர்றவங்கள உங்க அறிவால எடை போட கத்துக்கோங்க. கடவுள் கொடுத்த இந்த பெரிய யோகத்த நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா, உங்க அடுத்த தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்த உங்களால கண்டிப்பா உருவாக்க முடியும். மிதுன ராசி நேயர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இத்தன நாளா உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு நீங்க யாரையெல்லாம் ரொம்ப நம்புனீங்களோ, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த உதவியும் கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே முகம் தெரியாத 3வது மனுஷங்க மூலமா உங்களுக்கு பெரிய பெரிய உதவிகள் தேடி வரப்போகுது. ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார்ன்னு சொல்லுவாங்களே, அது 100க்கு 100% உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் குவியும். அதனால உங்களுக்கு உதவி செய்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மனசார ஒரு நன்றிய சொல்ல மறக்காதீங்க. அந்த நன்றி உணர்வு உங்கள இன்னும் பலபடி மேல கொண்டு போகும். இந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு அடையாளம் தெரியாம ரொம்பவே ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா இப்ப கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வ கொடுக்க போகுது. உங்க முன்னாடி நடிக்கிறவங்கள பார்த்த உடனே நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க சிரிச்சு பேசுறதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குன்னு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு பளிச்சுன்னு காட்டிக் குடுத்துருங்க. அதனால இனிமே உங்கள யாரும் ஈஸியா ஏமாத்திட முடியாது. உங்களோட ஒவ்வொரு அடியும் ரொம்ப கணக்கிடப்பட்டு, ரொம்ப பாதுகாப்பா எடுத்து வைக்க போறீங்க. இந்த அறிவுபூர்வமான மாற்றம் தான் உங்க வெற்றிக்கு மிகப்பெரிய அடித்தளமா அமையப் போகுது. பொருளாதார ரீதியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ஏற்றம் இருக்கும். ஆனா கையில பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பழைய கடன அடைக்காம, புதுசா எந்த ஒரு செலவும் பண்ணாதீங்க. முதல்ல உங்க மனச அரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கடன் பிரச்சனைய முழுசா முடிச்சு கட்டுங்க. ஒரு ரூ. 10 கடன் இருந்தாலும் அத உடனே திருப்பி கொடுத்துருங்க. கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிஜமான சொர்க்கம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சொர்க்கத்த இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரப்போற பணத்த வச்சு உடனே வெளிப்படையா எந்த ஆடம்பரமும் செய்யாதீங்க. பொறுமையா யாருக்கும் தெரியாம உங்க வாழ்க்கை தரத்த கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திக்கோங்க. நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஒரு ஆன்மீக பயணம் இப்ப சுமூகமா முடிய போகுது. உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் ரொம்ப சந்தோஷமா சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த தரிசனம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சிரும். அங்கிருந்து திரும்பும்போது ஒரு புது மனுஷனா ஒரு பெரிய நம்பிக்கையோட திரும்புவீங்க. அந்த ஆன்மீக பலம் தான் உங்கள சுத்தி இருக்கிற எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காம ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்கள பாதுகாக்க போகுது. அதனால எக்காரணத்த கொண்டு உங்க குலதெய்வ வழிபாட்ட மட்டும் விட்டுறாதீங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 3 ரகசியங்கள மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்த கடந்து போங்க. உங்க வாழ்க்கை எந்த தடையும் இல்லாம ஒரு பெரிய உச்சத்த தொடப்போகுது. மிதுன ராசி அன்பர்களே, உங்க மனசு ஒரு குரங்கு மாதிரி எப்பவும் ஒரு இடத்துல நிக்காம பல விஷயங்கள பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். அதிகமா சிந்தனை பண்றது தான் உங்களுக்கு இதுவரைக்கும் பெரிய எதிரியாவே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி குடிகொள்ள போகுது. தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் விலகி எந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும், எதை அப்படியே விட்டுடணும்னு ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமான்னு 1000 தடவை யோசிச்சு அந்த வாய்ப்பை நழுவ விட்ட கதையெல்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. சரியான நேரத்துல ரொம்ப துல்லியமான முடிவுகளை எடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரொம்ப வேகமா நகர போறீங்க. உங்க ராசிநாதன் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமான நிலையில சஞ்சரிக்கிறதுனால உங்க பேச்சுல ஒரு பெரிய காந்த சக்தி உருவாக போகுது. இதுவரைக்கும் நீங்க நல்லதே சொன்னாலும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் இப்ப நீங்க சும்மா ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை ரொம்ப பெருசா மதிப்பாங்க. வாக்கு வன்மை உங்களுக்கு ரொம்ப அற்புதமா அமைய போகுது. அதனாலே வியாபாரத்துல உங்க வாடிக்கையாளர்களே ரொம்ப சுலபமா ஏத்துருவீங்க. பேச்சு சாமர்த்தியால செய்யக்கூடிய தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க. உங்க திறமையை பார்த்து பெரிய ஆளுங்க எல்லாம் உங்களை தேடி வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா அங்கேயும் நீங்க ஒரு விஷயத்த கவனமா கையாளணும். உங்க திட்டம் என்ன, அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கிறத முன்கூட்டியே யாருகிட்டயும் சொல்லாம காரியத்துல செஞ்சு காட்டுங்க. நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பழகணும், யார் நம்ம கூட உண்மையான அன்போடு இருக்காங்க, யார் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்கன்னு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த அனுபவத்தை இப்போ உங்க முதலீடா மாத்த போறீங்க. இனிமே கண்மூடித்தனமா யாரையும் நம்பி ஏமாற மாட்டீங்க. உங்க வட்டத்தை ரொம்ப சுருக்கிட்டு உண்மையா உங்களை நேசிக்கிற அந்த 4 பேர் கூட மட்டும் உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்க போறீங்க. இந்த பக்குவம் தான் உங்களை ஒரு பெரிய வீழ்ச்சியில இருந்து காப்பாத்தி நிரந்தரமான ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்த போகுது. இந்த தெளிவு உங்க முகத்துல ஒரு பெரிய கம்பீரத்தை கொடுக்கும். உங்க குடும்பத்துல இத்தனை நாளா ஒரு சுபகாரியம் நடக்கலையே, வீடே ஒரு மங்களகரமா இல்லாம இருக்கேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமே உங்க வீடு எப்பவும் கல்யாண வீடு மாதிரி களகட்ட போகுது. சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து போறதுக்கு, வீட்டுல சந்தோஷமான சத்தங்கள் கேட்கறதுக்கு உங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவை கொடுக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு ரொம்ப இனிமையான செய்தி காத்துட்டு இருக்குது. அந்த வீட்டுல ஒரு சின்ன மழலையோட சத்தம் கேட்டு ரொம்ப வருஷத்துக்கு ஏக்கம் தீரப்போகுது. இந்த மாதிரி நடக்கிற நல்ல விஷயங்களை உங்க மனசுக்குள்ளேயே கொண்டாடுங்க. ரொம்ப வெளிப்படையா ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்க குடும்பத்து மேல மத்தவங்களோட பொறாம பார்வை விழக்கூடாது. அதுல ரொம்ப
ரொம்ப உறுதியா இருந்து உங்க குடும்பத்த பார்த்துக்கோங்க. மிதுன ராசி சொந்தங்களே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தொழில நீங்க எடுக்க போற சில விஸ்வரூப முடிவுகள் உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும். இதுவரைக்கும் ஒரு சின்ன முதலீடு பண்றதுக்கு கூட 1000 தடவை யோசிச்சு பயந்து பின்வாங்கி இருப்பீங்க. ஆனா இப்ப கிரக நிலை உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கிறதால ஒரு அசாத்தியமான தைரியம் உங்க மனசுக்குள்ள வந்து உட்காருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என் மனசுக்கு பட்டதை நான் செய்வேன்னு சொல்லி களத்துல இறங்குவீங்க. அப்படி நீங்க துணிஞ்சு செய்ய போற காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுல லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. உங்க கூடவே வியாபாரம் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டியா இருந்து உங்க வயித்துல அடிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்க தொழில் தளம் ரொம்ப பிரம்மாண்டமா விரிவடைய போகுது. இன்னொரு ரொம்ப சூட்சமான விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு வரப்போற இந்த திடீர் பணவரவை வச்சு நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஒரு பெரிய ஆசையை நிறைவேற்றிக்க போறீங்க. அது உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யணும்னு நினைச்ச ஒரு பெரிய காரியமா இருக்கலாம். உங்க அப்பா அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு கடமையா இருக்கலாம். இல்ல உங்க பிள்ளைகளோட உயர்கல்விக்காக சேர்க்க வேண்டிய பணமா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாம இத்தனை நாளா முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த கடவுள் இப்போ உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அத்தனை ஆசைகளையும் ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைக்க போறாருங்க. ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டதுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க போகுது. ஏன்னா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு பணம் வர வர உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் சேரும். உங்க புகழ் பாடி உங்களை அப்படியே ஆகாயத்துல பறக்க விடுவாங்க. அந்த புகழ் போதையில நீங்க எக்காரணத்தை கொண்டும் மயங்கிடக்கூடாது. அவங்க உங்க பணத்துக்காகவும் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற காரியத்துக்காகவும் தான் வராங்க வராங்கங்கிற உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சுட்டி காட்டிடுங்க. அதை தயவு செஞ்சு உதாசீனப்படுத்தாதீங்க. எப்பவும் போல தரையில கால் பதிச்சு ரொம்ப யதார்த்தமா நடமாடுங்க. உங்க பழைய காலத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து யார் உங்களுக்கு உண்மையா இருந்தாங்க, யார் உங்களை கஷ்ட காலத்துல கைவிட்டாங்கன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுல வழிகாட்டுங்க. நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற இன்னொரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? உங்க உடம்புல ஒரு பெரிய புது சக்தி பிறக்க போது. மனசுல ஒரு சந்தோஷம் வந்தாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதி தானா ஓடி போயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல ரொம்ப சரியா நடக்க போகுதுங்க. இந்த வேலையை தொட்டாலும் ஒரு சுறுசுறுப்பு இருந்திருக்கும். ராத்திரி படுத்த உடனே எந்த சிந்தனையும் இல்லாம குழந்தை மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற பயம் போய் இன்னைக்கு என்ன புதுசா சாதிக்க போறோம்ங்கிற ஒரு பெரிய உத்வேகம் உங்க ஒவ்வொரு அணுவிலும் நிறைஞ்சிருக்குமுங்க. இந்த மாற்றத்தை நீங்களே முழுசா உணர்வீங்க. மிதுன ராசி உறவுகளே, இதுவரைக்கும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய திறமையை மறைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா அதை வெளியில காட்ட முடியாம, வாய்ப்பு கிடைக்காம எவ்வளவோ நாள் முடங்கி போய் கிடந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் உங்களுக்கு இருக்காதுங்க. நீங்க தொடங்குற காரியம் எல்லாம் ரொம்ப சிறப்பா அமைய போகுது. உங்களை யாருக்கெல்லாம் முன்னாடி நிராகரிச்சாங்களோ அவங்களே உங்க திறமையை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. கலைத்துறை, மீடியா இல்ல சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பொற்காலம்னு அடிச்சு சொல்லலாம். உங்க மூளையில உதிக்கிற சின்ன சின்ன யோசனைகள் கூட ஒரு பெரிய வெற்றியா மாறி உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, கோர்ட்டு கேஸ், வழக்கு விவகாரங்கள்னு ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா முடிவுக்கு வரும். நியாயம் உங்க பக்கம் இருக்கும். ஆனா அதை நிரூபிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை வேண்டாம். உங்க எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற காலம் வந்துடுச்சு. நம்மளால ஆசைப்பட்டது வாங்க முடியாம போன ஒரு 2 வீலரோ இல்ல காரோ ரொம்ப வாங்குறதுக்கான யோகம் கூட இப்ப வந்து கதவை தட்டுதுங்க. நினைச்ச மாத்திரத்துல பணத்தை ரெடி பண்ணி உங்க குடும்பத்தை அந்த வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம மனசு கொஞ்சம் அதிகமா அலட்டிக்க தோணும். நேத்து வரைக்கும் நம்மளை மதிக்காதவங்க முன்னாடி போய் நம்மளோட வசதியை காட்டணும்னு ஒரு சின்ன ஈகோ எட்டி பார்க்கும். தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய வெற்றி ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்க பணபலத்தையோ உங்களுக்கு வந்திருக்கிற அதிர்ஷ்டத்தையோ வெளிக்காட்டிக்காம ரொம்ப ரொம்ப இயல்பா சாதாரணமா இருங்க. நீங்க அமைதியா இருக்கத்தான் இந்த யோகம் உங்களுக்குள்ள முழுமையா இறங்கி இன்னும் பல வருஷத்துக்கு எந்த குறையும் இல்லாம உங்களை வாழ வைக்குங்க. உங்க அமைதி தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பா அமைய போகுது. இன்னொரு முக்கியமான கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ இந்த சாமிக்கு இதை செய்யற, அந்த கோவிலுக்கு வரேன்னு உங்க மனசுக்குள்ள எவ்வளவோ வேண்டுதல்களை வச்சிருப்பீங்க. ஆனா கையில காசு இல்லாததுனால இல்ல வேற சூழ்நிலையால அதை செய்ய முடியாம தள்ளி போயிருக்கும். இப்போ உங்க கையில காசு தாராளமா புரளும் போது முதல்ல அது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்து நீங்க நினைச்ச அந்த வேண்டுதலை எந்த ஆரவாரமும் இல்லாம ரொம்ப அமைதியா போய் முடிச்சுட்டு வந்துருங்க. இதை சொல்றேன், அதை செஞ்சேன்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாமுங்க. உங்க குலதெய்வத்துக்கான அந்த நன்றி கடனை நீங்க செஞ்சு முடிச்ச உடனே உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருட்டு முழுசா விலகி ஒரு பெரிய பிரகாசமான ஒளி உங்களுக்குள்ள ஊடுருவி வரதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பெரிய தப்பே மற்றவங்களை அதிகமா நம்பினதாங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு ஒரு வரமுறை இல்லாம யார் வந்து உங்ககிட்ட 2 வார்த்தை அன்பா பேசினாலும் அவங்களுக்கு உங்க உசிரியே தூக்கி கொடுக்குற அளவுக்கு நீங்க இறங்கி போயிருப்பீங்க. அதனால நீங்க பட்ட அடி வாங்கின அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஆனா அந்த கஷ்டகாலம் எல்லாம் இப்ப முழுசா மலையேறி போச்சு. உங்க குலதெய்வம் உங்க கூட நின்று உங்க வாழ்க்கையை வழி நடத்த போகுதுங்க. நீங்க உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சிட்டு உங்க வாழ்க்கைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.